கவிஞர் பாரதிதாசனின் பெண்ணிய சிந்தனைகள். உரை வழங்குகிறார் பேராசிரியர் எஸ். ஜெபஜோதி புஷ்பம் அவர்கள். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம பாரதிதாசனுடைய கவிதைகள்ல அவர் பெண்களை பற்றி என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாரு, இந்த உலகத்தில் உள்ளதான கண்மூடி பழக்க வழக்கங்கள்லாம் என்ன, அது எப்படியெல்லாம் மாற்றலாம், அந்த கருத்துக்களை அவருடைய கவிதையில சொல்லியிருக்கிறாரு. அதனை பற்றி நம்ம ஒரு சில கருத்துக்களை இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்றேன். பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதி அப்படிங்கிறது மாதிரி புரட்சிக்கு ஒரு கவிஞன் பாரதிதாசன். இவர் அவருடைய கவிதைகளில் சமுதாயத்தில் காணப்படக்கூடிய எல்லா மூடத்தனமான பழக்கங்களையும் மாற்றுவதற்காக இவர் நிறைய கவிதைகள்லாம் சொன்னார். இவன் பொதுவாக திருவள்ளுவரும் இளங்கோவரும் பெண்ணினத்தை போற்றினாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அது மாதிரி இவரும் என்ன பண்ணுறாரு, பெண்களை பற்றி புகழ்ந்து பாடிட்டே இருக்கிறாரு. ஜான் மில்டன் ஒரு மேலை நாட்டு கவிஞர் பெண்களை பற்றி என்ன சொல்றாருன்னா, பெண்கள் ஒரு வலிமையற்ற படைப்புகள் அப்படின்னு சொன்னார். அந்த கருத்தை தான் பாரதிதாசன் சொல்றாரு தன்னுடைய கவிதையில. இப்போ அந்த கவிதையை பார்க்கலாமா? பெண்களுக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறத ஒரு அடிப்படையான தேவைகளை மட்டும் ஃபர்ஸ்ட் என்ன செய்ய அந்த கவிதையில சொல்லியிருக்கிறார். ஆடை அணிகலன், ஆசைக்கு வாசமலர் தேடுவதும், ஆடவருக்கு சேவித்திருப்பதும், அஞ்சுவதும் நாணுவதும், ஆமையைப் போல் வாழுவதும், கெஞ்சுவதுமாய் கிடக்கும் மகளிர் குலம் மானிடர் கூட்டத்தில் வலிவற்ற ஒரு பகுதி அப்படின்னு சொன்னார். என்ன சொல்கிறாரு, பெண்களுக்கு பொதுவாக ஆடை வேணும், அணிகலன் வேணும், ஒரு பூ வேணும், அதுக்கப்புறம் அந்த ஆண்களுக்கு பணி செய்ய வேண்டும், இப்படி தான். அதுக்கப்புறம் எதுக்காவது ஒரு தேவைன்னா கெஞ்சி கெஞ்சி கேட்கணும். இதுதான் பெண்களுடைய நிலைமை அப்படின்னு சொல்லி தன்னுடைய கவிதையில் இவர் பாடியிருக்கிறார். ஆனால் இந்த நிலைமை என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது என்பதற்காக என்ன பண்ணுறாரு, வேற ஒரு கவிதை எழுதுறார். அந்த கவிதை பார்க்கலாமா? பெண்ணுக்கு பேச்சுரிமை வேண்டாம் என்கின்றீரோ, மண்ணுக்கு கேடாய் மதித்தீரோ பெண்ணினத்தை, பெண்ணடிமை தீர்மட்டும் பேசும் திருநாட்டு மண்ணடிமை தீர்ந்து விடுதல் முயற்கொம்பே, ஊமையென்று பெண்ணை உரைக்கு மட்டும் உள்ளடங்கும் ஆமை நிலைதான் ஆடவருக்கு உண்டு. என்ன சொல்றாரு, பெண்ணூருக்கு பேச்சுரிமை வேண்டாம் என்கின்றீரோ, மண்ணுக்கு கேடாய் மதித்தீரோ பெண்ணினத்தை, பெண்கள் மண்ணுக்கு கேவலமாக நீ நினைச்சிட்டீங்களா? பெண்ணடிமை தீர்ந்தாதான் இந்த நாட்டில் என்ன செய்யும், மண்ணடிமையே தீரும். ஏன்னா நம்ம நாடு அந்நியர்களுடைய ஆட்சி காலத்தில் அடிமையாக இருந்துச்சு. ஆகவே அந்த அடிமைத்தலை மாற வேண்டும் என்றால் பெண்களுக்கு நாம் சுதந்திரம் கொடுக்கணும். ஆகவே பெண்களை ஊமையா இரு அப்படின்னு சொன்னால் இங்கே உள்ள ஆண்களுக்கு ஆமை நிலை தான் கிடைக்கும். ஆகவே பெண்களுக்கு கண்டிப்பாக பேச்சுரிமையை கொடுக்கணும், அவங்களுடைய நல்ல உரிமைகளெல்லாம் கொடுத்து அவங்களை முன்னுக்கு கொண்டு வரணும். அப்போ அந்த நாடே சீர்படும் அப்படின்னு சொல்லி அந்த கருத்தை சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு கண்டிப்பாக கல்வி கொடுக்கணும். கல்வி அறிவு இல்லைன்னா எந்த பெண்ணாலும் என்ன செய்ய முடியாது, தன்னுடைய குடும்பத்தையோ மற்ற இடத்தையும் என்ன செய்ய முடியாது, சரியாக கொண்டு போக முடியாது. ஆகவே முன்னால் பெண்களுக்கெல்லாம் கல்வியை கொடுக்க மாட்டாங்க. அடுப்பதும் பெண்களுக்கு படிப்பு எதுக்கு, அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கணும், சமையலறையில் தான் இருக்கணும், அப்படி தான் சொன்னாங்க இல்லையா? ஆகவே அதை மாற்றுவதற்காக தன்னுடைய கவிதையில் பாடல்கள் பாடுறார். கல்வி இல்லாத பெண்கள் களர் நிலம், அந்நிலத்தில் புல் விளைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் விளைதல் இல்லை, கல்வியுடைய பெண்கள் திருந்திய களனி. அப்போ கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் அப்படின்னு சொல்கிறார். கலர் நிலம் அப்படின்னா உவர் மண், அந்த மண்ணில் நிறைய உப்புக்கள்லாம் அதிகமாக இருக்கும். அப்போ உப்புள்ள இடத்துல நமக்கு பயிரெல்லாம் செய்ய முடியாது. அப்போ அந்த மண் நமக்கு ஒரு வேஸ்டாக தான் இருக்கும். அது மாதிரி தான் எந்த பெண்கள் படிக்கலையோ அவங்க இந்த உவர் மண்ணுக்கு சமம் தான், அந்த கலர் நிலத்துக்கு சமம் தான். அங்கே எந்த ஒரு பயிர்களையும் நம்ம பயிரிட முடியாது. அப்போ அது மாதிரி பெண்களை படிக்கலைன்னா இந்த கலர் நிலத்துக்கு தான் சமமாக கருதப்படுவாங்க. ஆக பெண்களுக்கு கண்டிப்பாக கல்வியை கொடுக்கணும். ஆகவே அவரே சொல்கிறாரு, கல்வி கற்ற பெண்கள் நல்ல களனி அப்படிங்கிறார். களனின்னா வயல் பகுதி. வயல் பகுதிகளில் பொதுவாக எப்படி இருக்கும், பச்சை பசேல் இருக்கும். அப்போது ஒரு குடும்பத்தில் பொண்ணு படிச்சுட்டான்னா அந்த குடும்பம் எப்படி இருக்கும், ரொம்ப செழிப்பாக இருக்கும். இப்போ வயல் வழியை பார்த்தோன்னா நம்ம எப்படி இருக்கும், எங்கே பார்த்தாலும் பச்சை பசையலாக இருக்கும் இல்லையா? அதை பார்த்தாலும் நமக்கு ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். அது மாதிரி தான் பெண்களுக்கு கண்டிப்பாக கல்வி கொடுத்தா அவங்க ஒரு செழிப்பான வயல்வெளி மாதிரி இருப்பாங்களே. ஆகவே பெண்களுக்கு கல்வி கொடுத்தாதான் நல்ல பிள்ளைகளை அவர் பெற்றெடுக்க முடியும், அந்த பிள்ளைகளுக்கு பாடங்களை தான் கற்றுக் கொடுக்க முடியும், குடும்பத்தை சிறப்பாக நடத்த முடியும், 4 பைசா சம்பாத்தியம் பண்ண முடியும். ஆகவே பெண்களுக்கு இந்த கல்வி அவசியம் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த கல்வி எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத இன்னொரு கவிதையில் சொல்கிறாரு. எல்லா நலமும் ஈந்திடும், கல்வி கற்றால் எல்லா நலமும் நமக்கு கிடைக்கும், கல்வி இல்லா வீட்டை இருண்ட வீடுங்க, கல்வி எந்த வீட்டில் இல்லையோ அந்த வீடு வெளிச்சமே இல்லாத இருட்டு வீடு மாதிரி மாறிடுமா, படிப்பில்லா நிறைந்த குடித்தனம், நரம்பின் துடிப்பில்லா நிறைந்த சுடுகாடு,
இப்போ ஒரு சுடுகாடு எப்படி இருக்கும், பயங்கரமான உல சத்தம் அப்படிலாம் கேட்கும் இல்லையா? அது மாதிரி ஒரு பெண்ணு படிக்கலைன்னா அந்த வீடு வீடாக இல்லாமல் சுடுகாடு மாதிரி நமக்கு சந்தோஷமே இருக்காதான். ஆகவே பெண்களுக்கு கண்டிப்பாக கல்வியை கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அறிவு தான் கல்வி. அறிவில்லாத குடும்பம் நெறி காணாது நின்றபடி விழும். அப்படி குடும்பம் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அந்த பெண்களுக்கு கல்வி இல்லை, சரியான அறிவு இல்லை. ஆகவே எப்போ குடும்பம் பொத்துன்னு அவங்களுக்கே தெரியாது. அந்த மாதிரி நிலைமை வந்துடும். ஆகவே என்னாச்சு, கண்டிப்பாக பெண்களுக்கு கல்வி கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த கல்வி கற்ற பெண்கள் இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்தில் கூட ஒரு சில விதவை திருமணத்தில் பொதுவாக ஆதரிக்க மாட்டாங்க. இப்போ ஒரு பெண் ஒரு குடும்பத்தில் இறந்துட்டா அந்த ஆடவருக்கு கண்டிப்பாக வேற ஒரு திருமணம் செய்து வைப்பாங்க. ஏன்னா பொதுவாக ஆடவர்களை பெண்கள் இல்லாமல் வாழவே முடியாது, இது நமக்கு நடைமுறையில் நமக்கு தெரியும் இல்லையா? ஆனால் ஒரு இளமையில் ஒரு சின்ன பொண்ணு கணவன் இறந்துட்டா அவளுக்கு ஒரு திருமணம் செய்து வைக்கக்கூடாது அப்படின்னு என்ன செய்யும், இந்த சமுதாயம் அவளுக்கு பல கட்டுகள் போடும். ஆனால் அவளுக்கும் ஒரு ஆசை இருக்கும் இல்லையா வாழ்க்கையில். ஆகவே தான் என்ன செய்கிறாரு, பாரதிதாசன் ஒரு கவிதை பாடுறாரு. அந்த கவிதையை நான் படிக்கிறேன். ஆடவரின் காதலுக்கும் பெண்கள் கூட்டமடைகின்ற காதலுக்கும் மாற்றமுண்டோ? இப்போ இந்த காதல் என்பது ஆண்களுக்கும் ஒன்றுதான், பெண்களுக்கும் ஒன்றுதான். ரெண்டு பேருக்குமே என்னாச்சு, உணர்ச்சிகள் இருக்கும் இல்லையா? ஆகவே ஆண்களுடைய காதல் போல தான் பெண்களுக்கும் காதல் உண்டு. பேடு அகன்ற அன்றிலை போல். இப்போ ஒரு பறவைகளோ மற்ற ஏதோ நட்சத்திரத்துனா சேர்ந்த பறவை அப்படி தனியாக இருக்கும் இல்லையா? அது மாதிரி மனைவி செத்தால் பெருங்கிழவன் காதல் செய்ய பெண் கேட்கிறான். அப்போ மனைவி இறந்துட்டா வயசானவனா இருப்பான், ஒரு பெண் கேட்கறதுக்காக போவாங்க. ஆனால் அந்த பெண் எப்படி இருப்பா, தன்னுடைய கணவனை இழந்து சின்ன பொண்ணு. அந்த கருத்துக்களை பாரதிதாசன் எப்படி சொல்றாருன்னா, வாடாத பூ போன்ற மங்கை நல்லாள் மணவாளன் இறந்தால் பின் மணத்தல் தீதோ, பாடாத தேனீக்கள் உலவாத தென்றல் பசியாத நல்வயிறு பார்த்ததுண்டோ. பார்த்தீங்களா, அந்த பெண்ணு வாடாத பூ போன்ற மங்கை நல்லாள், சின்ன பொண்ணு. மணவாளன் இறந்தால், மணவாளனா கணவன் இறந்தால் பின் மணத்தல் தீதோ அப்படின்னா பின்னால் திருமணம் செஞ்சால் தவறா என்ன அப்படின்னு கேட்டுட்டு ஒரு சில உதாரணத்தை சொல்கிறார். கணவன் இழந்த பெண்களுக்கு உதாரணமாக, பாடாத தேனீக்கள் உலவாத தென்றல் பசியாத நல்வயிறு பார்த்ததுண்டோ. எங்கேயாவது தேனீக்கள் பாடாகமே இருக்குமா? தென்றல் காற்று வந்தால் எல்லா இடமும் தான் என்னாச்சும், தென்றல் வீசும் அல்லவா? பசியாத நல்வயிறு, வயிறுனா கண்டிப்பாக பசிக்க தானே செய்யும். அதுபோல் காதலுங்கிற உணர்ச்சியும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமமாகத்தானே இருக்கும். ஆகவே இந்த சமூகமே கிழவனுக்கு பெண் கொடுப்பதற்கு எல்லாம் ஒத்து வர்றாங்க. ஆனால் அந்த பெண்ணுக்கு என்ன செய்ய மாட்டேங்க, ஒரு மறுமணம் செய்வதற்கு தடையாக இருக்குது. இந்த தடையை மாற்றி அந்த பெண்களுக்கும் திருமணம் செஞ்சு வைக்கணும், அவங்களுடைய வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கணும்னு சொல்லி தன்னுடைய கவிதை வழியாக அந்த பாரதிதாசன் சொல்கிறார். இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய என்னாச்சு, பெண்களுக்கு ஒரு சில தடைகள்லாம் இந்த சமூகம் வச்சிருக்கு. அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்களுக்கு 4 வகையான குணங்கள் இருந்தால் தான் அவள் பெண்ணு அப்படின்னு நினைப்போம். இப்போ கூட சமூகத்தில் பாருங்கள், எல்லா பெண்களும் அப்படி ஜாலியாக ஓடிக்கிட்டுலாம் இருப்பாங்கல்ல. அப்போ நினைப்போம், இந்த பெண்ணுக்கு கொஞ்சம் கூட அச்சம் இல்லையே அப்படின்னு நினைப்போம். அப்போ இந்த சமூகத்தில் அச்சம் அப்படின்னா பயம். கண்டிப்பாக பெண்ணாக இருந்தால் அவள் பயந்து தான் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நாணம், நாணம்னா வெட்கம். சார் கொஞ்சம் கூட வெட்கம் எல்லாம் வந்துட்டாளே அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ அந்த நாணம் என்பது வெட்கம். மடம் அப்படின்னா மற்றவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே கேட்கணும், அதுதான் மடம். பயிர்ப்பு அப்படின்னா அறிமுகம் இல்லாத ஒருத்தருக்கிட்ட என்னாச்சா அப்படி விலகி நிற்கணும், டக்குன்னு என்ன செய்யக்கூடாது, முன்ன வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த தமிழ் சமுதாயம் அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு அப்படின்னு சொல்லி ஒரு 4 வித குணங்களை பெண்களுக்குன்னே வச்சுட்டாங்க. பெற்றோர்கள் இப்போ திருமணத்துக்கு பொதுவாக பெண் பார்ப்போம் இல்லையா? பெற்றோர்கள் ஏம்மா இது வயசானவன் தான், நல்ல பணம் வச்சுருக்கான், அவனை திருமணம் பண்ணிக்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பெண் கழுத்தை நீட்டி தான் ஆகணும். இப்படி இந்த பெண் திருமணம் செஞ்சுட்டு போன பிறகு அந்த வீட்டில் மாமனார், நாத்தனார், மாமியார் நிறைய பேர் இருப்பாங்கல்ல. இவங்க என்னென்ன துன்பங்கள்லாம் கொடுக்குறாங்களோ எல்லாத்தையும் கேட்டுட்டவங்க என்ன பண்ணணும், ஊமையாக அப்படியே இருக்கணும், ஆமை போல வாழணும். ஆமை என்னச்சும் புலன்களை அடக்கி ஆளும், ஓட்டுக்குள்ளே தன்னுடைய புலன்களை அடக்கி கொண்டு தான் ஆமைகள் இருக்கும். அது மாதிரி உனக்கு 5 புலன்கள் இருக்குது, மெய், வாய், கண், மூக்கு, செவி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? எதுலேயுமே நீ பேசக்கூடாது, பார்க்கக்கூடாது, சிந்திக்கக்கூடாது, அப்படி இருக்கணும்னு சொல்லி இந்த சமூகம் நினைக்குது. இது எவ்வளோ தவறான சமூகம். அப்போ பெண்களுக்குன்னா பேசக்கூடாதா, பெண்கள்னா எது இப்படி தான் இருக்கணுமா, இதெல்லாம் கண்டிப்பாக மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கவிதையில் ஒரு சில கருத்துக்களை பாரதிதாசன் சொல்கிறாரு. அதை இப்போ சொல்கிறேன் கேளுங்க. தனித்து கிடந்திடும் லாயம் அதில் தள்ளி அடைக்கப்படும் குதிரைக்கும் கனைத்திட உத்தரவுண்டு. ஆனால் வீட்டில் காரிகை நாணவும் அஞ்ச வேண்டும். காரிகை அப்படின்னா பெண்கள். தனித்து கிடந்திடும் லாயம் அதில் தள்ளி அடைக்கப்படும் குதிரை. குதிரை என்ன பண்ணுவாங்க, இந்த லாயத்தில் கட்டி போட்டுருவாங்க. ஆனால் குதிரைக்கு என்னாச்சான், கனைக்கும், அது பாட்டு சத்தம் போட்டே இருக்கும். ஆனால் இந்த காரிகை, காரிகைனா யாரு, பெண்ணு.
பெண்ணுக்கு வீட்டுல பேச முடியாது, சிரிக்க முடியாது, அமைதியா இருக்கணும், ரூமுக்குள்ளே இருக்கணும், இப்படியெல்லாம் பெண்களுக்குன்னே ஒரு கட்டுக்கோப்பு இருக்குதே. இந்த மாதிரிப்பட்ட நிலைமைகளை மாறணும். பெண்கள் கண்டிப்பாக எல்லாவற்றிலும் சுதந்திரமா இருக்கணும். அப்பதான் நாடு செழிப்பா இருக்கும், வளரும் அப்படின்னு சொல்ல அந்த கருத்தையே பாரதிதாசன் என்ன ஒரு கவிதையில சொல்றார். இப்ப நமக்கு பாரதியாரை பற்றி நல்லா தெரியும் இல்லையா? அவர் தன்னுடைய கவிதையில பெண்கள் நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வை உடையவராக இருக்க வேண்டும் அப்படின்னு கவிதை பாடியிருப்பார். நல்ல நிமிர்ந்த நன்னடை அப்படின்னா நல்ல நடத்தை உள்ள பெண்களால் தான் நிமிர்ந்து நடக்க முடியும். நேர்கொண்ட பார்வை, பார்வை நமக்கு எப்படி இருக்கணும், நேரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாரதியை பாடியிருப்பார். அந்த கருத்தை பாரதிதாசன் சற்று மாற்றி பாடியிருப்பார். அந்த கவிதை பார்க்கலாமா? சேவலென நிமிர்ந்து சிறுத்தையென பகையைச் சீரும் குழந்தைகளை பெற்றே நீ செல்வம் பலவும் மிக உற்றே நல்ல காவலிருந்து வளர்ந்தாவும் திராவிடத்தை காப்பது காண வேண்டும். சேவலென நிமிர்ந்து, பாரதி என்ன சொன்னாரு? நிமிர்ந்த நன்னடை அப்படின்னு சொன்னார். பாரதிதாசன் சொல்றாரு சேவல் என நிமிர்ந்து. சேவல் கோழி பார்த்துருப்போம் இல்லையா? அது எப்படி இருக்கும்? நிமிர்ந்து நிற்கும் இல்லையா? அது மாதிரி சேவலென பெண்கள் நிமிர்ந்து நிற்கணுமா. சிறுத்தை என பகையை சீரும் குழந்தைகளை பற்றி, நல்ல குழந்தைகளை பெற்று எடுக்கணும். குழந்தை எப்படி இருக்கணும்? சிறுத்தை புலி மாதிரி பகையை கண்டுட்ட சீறி பாயணும். அப்படிப்பட்ட குழந்தைய நீ பெற்றெடுக்கணும். அது மட்டும் இல்லை, உனக்கு என்ன வேணும்? செல்வம் பலவும் உனக்கு கிடைக்கணும். அது இல்லாமல் நல்ல காவல் இருந்து வளம் தாவும் திராவிடத்தை காப்பது காண வேண்டும். நீ உன் வீட்டை மட்டும் இல்லை, பெண்களை இந்த நாட்டையும் நீ காக்கணும். ஆகவே உங்களுக்கு எல்லா வளமும் கொடுத்தாதான், உங்களுக்கு சுதந்திரம் கொடுத்தாதான் இப்படிலாம் இருக்க முடியும் அப்படின்னு பாரதிதாசன் பாடியிருக்காரு. அந்த பாட்டிற்கு ஏற்றபடி இப்போ நம்ம சமுதாயத்தில் பார்த்தோன்னா எல்லா துறைகளும் பெண்கள் இல்லாத துறைகளே கிடையாது. எல்லா இடங்களிலும் பெண்கள் மிக சிறப்பாக இருக்காங்க. வீட்டில் 4 பெண்கள் இருந்தால் கூட 4 பெண்களை என்ன செய்கிறாங்க? பெற்றோர்கள் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு, கை நிறைய சம்பாத்தியம், இரவு பகல் அப்படின்னு பார்க்காம பெண்கள் எல்லா துறைகளும் மிக சிறப்பாக பணிபுரிஞ்சிட்டு மிக திறம்பட நம்ம நாடு இன்னைக்கு வந்திருக்குது. அப்போ இந்த வரிசையில் உதாரணமாக ஒரு சில மக்களை இப்போ பார்க்கணும்னா, இந்திய வரலாற்றில் ராணி லட்சுமி பாய் ஒரு அம்மையார் இருந்தாங்க. அவங்க மிகப்பெரிய போர் வீரர். அது மட்டும் இல்லாமல் சரோஜினி நாயுடு, அவங்களும் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு நாட்டுக்காக போராடி சுதந்திரம் வாங்கி கொடுத்ததான மிக முக்கியமான ஒரு பெண்ணு. அதுக்கப்புறம் கல்பனா சாவ்லா, விண்வெளி ஆராய்ச்சியில் மிகப்பெரியதான ஒரு சாதனை புரிந்த பெண்மணி. அதுக்கப்புறம் ஆனந்தி பாய், பச்சேந்திரி பாய், அந்த பெண் எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறக்கூடிய அளவுக்கு அந்த அம்மாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமை, ஒரு தைரியம் இருந்திருக்கு. இப்படி நிறைய வீர மங்கைகளுடைய சரித்திரம் தான் நம்ம இளைய தலைமுறைகளுக்கு அதிக ஊக்கத்தை கொடுத்து ஆண்களுக்கு மேலாக என்ன பண்ணுறோம்? எல்லா துறைகளையும் ஒளிவிட்டு பிரகாசிக்கிறோன்னா நம்முடைய கவிதைகள் வழியாக மக்களுக்கு நல்ல கருத்துக்களை நம்முடைய மரபு கவிஞர்களாகிய பாரதி, பாரதிதாசன், கவிமணி இவங்கெல்லாம் நிறைய பாடல் வழியாக பெண்கள் எப்படி இருக்கணும்னு சொல்லி இந்த பாடல் வழியாக சமுதாயத்தை அப்படி சீர்படுத்திட்டாங்க. அப்போ சீர்படுத்திய சமுதாயம் இன்றைக்கு சிறந்து ஓங்கி இருக்குது. எல்லா இடங்கள்லையும் பெண்கள் இருக்காங்க. ஆக இப்படிப்பட்ட பெண் என்பவள், இத்தகைய அனைத்து சிறப்புகளையும் பெற்றதான பெண் என்பவள் சாதனைகளோடு சரித்திரம் படைக்க இறைவனால் படைக்கப்பட்ட கற்பக விருட்சம். எப்படி? பெண் என்பவள் சாதனைகளோடு சரித்திரம் படைக்க இறைவனால் படைக்கப்பட்ட கற்பக விருட்சம் என்பதை நம்ம எல்லாரும் உணர்ந்து அந்த பெண்ணினத்தை போற்றினால் நம்ம நாடு சிறப்படையும். பாரதிதாசனுடைய கவிதைப்படி இன்றைக்கு உலகத்தில் எல்லா முட்டுக்கட்டைகள், எல்லா தடைகளையும் மீறி பெண்கள் எல்லா துறைகளையும் வந்திருக்கிறாங்க. ஆகவே இதுவரை இந்த பாரதிதாசனுடைய பெண்ணை சிந்தனைகளை கேட்ட நேயர்கள் அனைவருக்கும் அன்புகளை, அந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரை கவிஞர் பாரதிதாசனின் பெண்ணிய சிந்தனைகள் குறித்த உரை கேட்டீர்கள். வழங்கியவர் பேராசிரியர் எஸ். ஜெபஜோதி புஷ்பம் அவர்கள்.